இப்ப எல்லாரோட பெற்றோரோட மனநிலை என்னன்னா, முன்னாடிலாம் வந்து காதல் திருமணங்கிறதுக்கு அவ்ளோ எதிர்ப்பு இருக்கும். இப்ப ஏத்துக்கக்கூடிய மனநிலைக்கு எல்லா பெற்றோரும் வந்துட்டாங்க. ஒரு 80% 70% வந்துட்டாங்கன்னு நம்ம வச்சுக்கோமே. அப்படி இருந்தும் உங்கள்ட்ட வந்து, "என் புள்ள ஏதாச்சும் காதலிக்கிறாங்களா? இல்லையா?" அப்படின்னு குழந்தைங்கள கூட்டு வந்தே அவங்க கேட்கறாங்க. அவங்கவங்க பிள்ளைங்கள கூட்டு வந்தே கேட்கறாங்க. அப்படிங்கும்போது, அவங்க அமைதியா இருப்பாங்க. அந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்ல. அத எப்படி நீங்க ஜட்ஜ் பண்றீங்க? அந்த ஒரு நிச்சயமாங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு மனநிலைங்க. இந்த குழந்தை வந்து லவ் பண்றான்றது நமக்கு தெரிஞ்சா கூட, அவங்க பேரண்ட் முன்னாடி சொல்றதுக்கு தயக்கம் இருக்கும். இதுல என்னன்னா, ஒரு ஒரு சில பிள்ளைங்க வந்துட்டு அ மெசேஜ் பண்ணிடுவாங்க. "அம்மா, நான் எங்க அம்மா மூலமா தான் வர்றேன். நம்ம ஆன்லைன்ல தான் பார்க்குறோம். இன்ன வரைக்கும் நேர்ல அப்பாயின்ட்மென்ட் குடுக்கல." ம். அதனால என்ன ஆகுது அப்டின்னா, மெசேஜ் பண்ணுவாங்க. "நான் வந்து எங்க அம்மா கூட தான் வரேன் மேம். நீங்க வந்து எனக்கான விஷயங்கள அ கரெக்ட்டா ப்ரிடிஷன் எடுத்துருவீங்கன்னு எனக்கு தெரியும்." அப்படின்ற மாரி ஒரு மெசேஜ் பண்ணிடுவாங்க. ஏதாவது என்னைய பத்தி பெர்சனலா சொல்றதா இருந்தா, எனக்கு தனியா நீங்க நான் தனியா பேசிக்கலாம். ப்ளீஸ்மா எனக்காக எதுவும் அம்மா கிட்ட சொல்லாதீங்க. ம். அப்படின்ருவாங்க. சில பேர் வந்து அப்படி மெசேஜ் பண்ண பிள்ளைகள் கூட உண்டு. அதுல என்ன இருக்கோ நான் அப்படி இல்லப்பா. நான் என்ன இருக்கோ வெளிப்படையா அம்மா கிட்ட சொல்லிடுறேன். உங்களோட வாழ்க்கைக்கு அதுதான் சிறந்ததா இருக்கும் பட்சத்துல நான் அத வந்து பேசுறேன்ப்பா அப்படின்னுவேன். ஒரு எல்லை மீறின விஷயங்கள் ஒரு பெற்றோர்கிட்ட எந்த அளவுக்கு நான் பேச முடியுமோ, அந்த அளவுக்கான விஷயங்கள பேசி உங்ககிட்ட எடுத்துக் குடுப்பேன். இல்ல மேம் இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குழந்தைக்கான விஷயங்கள் இப்படிதான் இருக்கு. அதான் நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். ஒரு குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறா. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா அந்த பொண்ணு. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்த பொண்ணுக்கு, அது லவ்ல போய் மாட்டோன்றது அந்த பிள்ளைக்கு தெரியாது. இது எப்படி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர்றதுன்னு போதும் இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு கிளாஸ்ல ஒரு 90 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 90 பேர்ல ஒரு பிள்ளை வந்து எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சு, இவங்க உட்காந்து நம்ம மெனக்கெடல. ஆனா அந்த பிள்ளையா படிச்சுதானே வந்துச்சு. அப்ப தான் நான் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தேன் அவங்க பேரண்ட். நீங்க எதுக்கும் மெனக்கெடல. உங்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட குழந்தை தான் அது. அந்த குழந்தை எப்படி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்த அன்னைக்கு நீங்க அவ்வளோ பெருமைப்பட்டீங்க. அந்த பெருமை, அந்த அந்த சந்தோஷத்த, இத ஏன் நீங்க வலியா பார்க்குறீங்க? உங்க குழந்தை லவ் பண்ணணுன்றது விதி இருக்கு. நீங்க இதுக்கு நீங்களோ, நானோ எதுவும் பிளான் பண்றது கிடையாது. அது ஆல்ரெடி விதி இருக்கு. ஆனா, அது நல்ல வாழ்க்கையான்னு மட்டும் நீங்க பாருங்க. அந்த பிள்ளைக்கு வந்து வாழ்க்கையில இந்த மாரி சூழ்நிலைகளுக்கு போகணுங்கிறது விதி இருக்கு. ஏன்னா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குன பிள்ளைக்கு, அதோட வாழ்க்கைய எப்படி கொண்டு போகணும்னு தெரியாதா? கண்டிப்பா.